ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவ்வை தமிழ் சீரீஸில் 9ஆம் வகுப்புலேருந்து இயல் 5 வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற இயல் 5ல் மொத்தமாக 5 பாடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வியில் சிறந்த பெண்கள், குடும்ப விளக்கு, சிறுவஞ்ச மூலம், வீட்டிற்கோர் புத்தகசாலை, இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிற 5 பாடங்கள் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக 100 வினாக்களுக்கு மேலே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் 100 வினாக்கள் இருக்கும். ஒன்லைனர் ஃபார்மேட்டில் நிறைய கொஷின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுட்டு அப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் லெசனு. முதல் வினா, கீழ்கண்டவற்றுள் சங்ககால பெண்பார் புலவர் யார்? கீழ்கண்டவற்றுள் சங்ககால பெண்பார் புலவர் யார்? ஆன்சர் என்ன? ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதி மந்தியார் அப்படிங்கிற 3 பேருமே பெண்பார் புலவர்கள் தான். 3 பேருமே பெண்பார் புலவர்கள் தான். அப்போ அனைவரும் அப்படிங்கிறது சரி. ரெண்டாவது வினா, கீழ்கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது? அதாவது கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே பெண் புலவர்கள் தான். அதில் ஒரு சிலர் மட்டும் ஆண் புலவர்களாக இருப்பாங்க. அவங்கள யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். வெண்ணி குயத்தியார், பொன்முடியார். அல்லூர் நன்முன்னையார், நக்கண்ணையார். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார். காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார். ஸோ இதில் யார் வந்து ஆண் அப்படின்னா பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும். ஓகேங்களா? பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பொருந்தாதவங்க. மற்றபடி இவங்கெல்லாம் பெண்பார் புலவர்களில் வந்துடுவாங்க. ஓகேங்களா? மூன்றாவது வினா, கீழ்கண்ட இருவரில் யார் பெண்பார் புலவர்? கீழே கொடுத்துருக்க 2 பேரில் யார் பெண்பார் புலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவற்பெண்டு மற்றும் நப்பலசையார். இந்த 2 பேருமே பெண்பார் புலவர்கள் தான். அப்போ பாருங்கள், சங்ககால பெண்பார் புலவர்கள் அப்படின்னா ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதி மந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முன்னையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பலசையார் அப்படிங்கிற எல்லாருமே பெண்பார் புலவர்கள். நான்காவது வினா, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னா முத்துலட்சுமி அவர்கள். முத்துலட்சுமி அவர்கள். கீழ்கண்டவற்றுள் முத்துலட்சுமியோடு பொருந்துவது எது? இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரா, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரா, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியா? எது அவங்களுக்கு கரெக்டாக பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே அவங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். 3மே அவங்க தான். இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவரும் அவங்க தான், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரும் அவங்க தான், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் அவங்க தான். ஓகேவா? அனைத்தும் சரியானது தான். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் யார்? ஆன்சர் என்ன? முத்துலட்சுமி அவர்கள் தான். முத்துலட்சுமி அவர்கள் தான். அடையாறில் எந்த ஆண்டு அவ்வை இல்லத்தை முத்துலட்சுமி அவர்கள் ஏற்படுத்தினார்? அடையாறில் எந்த வருஷம் அவ்வை இல்லத்தை முத்துலட்சுமி அவர்கள் தொடங்கினாங்க அப்படின்னா 1930. 1930. அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனையை ஏற்படுத்திய ஆண்டு என்ன? அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனையை எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1952. 1952. டாக்டர் முத்துலட்சுமியின் காலம் என்ன? டாக்டர் முத்துலட்சுமியின் காலம் என்ன? ஆன்சர் 1886 டு 1968 வரைக்கும். 1886லேருந்து 1968 வரைக்கும் இருந்திருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியானது? கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியானதுன்னு பாருங்கள். முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் யாரு? தந்தை பெரியாறு அப்படின்னு சொல்கிறாங்க. விடியாது பெண்ணாலே என்கிற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாருன்னா பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எது சரியான இணைனா எல்லாமே சரியான இணை தான். ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? பண்டித ரமாபாய்
அவங்களுடைய காலம் 58லேருந்து 1922 வரைக்கும், 1858லேருந்து 1922 வரைக்கும் பண்டித ரமாபாயோட காலம். ஓகேங்களா. இவங்க சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கற்று பண்டிதராகியவர்களில் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். இவர் தடையை மீறி பண்டிதரானார், பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் தான் பண்டித ரமாபாய். 1872 ஹண்டர் கல்விக்குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. 1872 ஹண்டர் கல்விக்குழு முதல்ல பெண் கல்விக்கு பரிந்துரை செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே இணையர் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்குறாங்க. ஐடோ சோஃபியா ஸ்கட்டர் அவங்களுடைய காலம் 1870லேருந்து 1960 வரைக்கும். ஸோ இவங்க பெண் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் தான் ஐடா சோஃபியா ஸ்கட்டர் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா. அவங்களுடைய காலம் 870லேருந்து 960 வரைக்கும். இதில் எது தப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தப்பானது. ஏன்னா 1882ன்னு வரணும், 1872ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா. அதை மட்டும் மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். மீதி எல்லாம் சரிதான். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் காலம் என்ன? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் காலம் 1883லேருந்து 1962 வரைக்கும். 1883லேருந்து 1962 வரைக்கும். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது? ஆன்சர் என்ன? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட பெயரில் வழங்கப்பட்டு வருது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பற்றியது. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்காங்க. திராவிட இயக்க அரசியலில் செயல்பாட்டாளராக இருந்திருக்காங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற இவங்களும் துணை நின்றுருக்காங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான் அவங்கள பற்றினது. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்திரிபாய் பூலே. ஓகேங்களா. சாவித்திரிபாய் பூலே அப்படிங்கிறவங்க தான் நாட்டோட முதல் பெண் ஆசிரியராக இருந்திருக்காங்க. எந்த ஆண்டு கைலாஷ் சத்யார்த்திக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? இவங்க தான் குழந்தை தொழிலாளர் முறையை எதிர்த்து 80,000 குழந்தைகளை மீட்டு அவங்க கல்வி கற்கிறதுக்கு உதவுனவர். அதற்காக தான் நோபல் பரிசும் கொடுக்குறாங்க. ஸோ அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு. கீழ்கண்ட கூற்றுகளில் இது தவறானது. சாவித்திரிபாய் பூலேவோட காலம் 1831லேருந்து 1897 வரைக்கும். ஓகேங்களா. 1848 பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுறார். முதல் ஆசிரியர் இவர் தான் பெண்களுக்கானது. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமான போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 24ங்கிறாங்க. 1997 பிறந்திருப்பாங்க போல இருக்கு. வயது 24ங்கிறாங்க. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உதவியது அப்படிங்கிறாங்க. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உதவியது அப்படிங்கிறாங்க. பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்களில் இது வந்துடும். சிவகாசி அம்மையார் கல்வி உதவி திட்டம் அப்படிங்கிறது கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் இது தொடர்புடையதுங்கிறாங்க. ஸோ இதில் எது தப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தப்பு. ஏன்னா அவங்களுக்கு வயசு அப்போ வந்து ஒரு 12 தான் இருந்திருக்கும். ஓகேங்களா. 12 வயசு தான் இருக்கும். டபுளாக போட்டிருக்கோம் நம்ம, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது 18வதுனா மறைமலை அடிகளின் மகள் யார்? மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார். சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? சாரதா சட்டம்னா குழந்தை திருமணத்துக்கு எதிரானது. அதை கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1929. 1929. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? நீலாம்பிகை அம்மையாரோட காலம் 1903லேருந்து 1943 வரைக்கும் தான். தந்தையை போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளையாக விளங்கும். இவங்களுடைய நூல் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படிங்கிற நூல்கள் தான். கோத்தாரி கல்விக்குழு 1964ஆம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திச்சுங்கிறாங்க. கோத்தாரி கல்விக்குழு. ஓகேங்களா. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். அனைத்து கூற்றும் சரிதான். சூரியன் பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார்? சூரியன் பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்கள் எழுதினது யாருன்னா ஈ த ராஜேஸ்வரி அம்மையார். ஈ த ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள்.
கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் 1906 to 1955 வரைக்கும் வாழ்ந்தாங்க. 1906லேருந்து 55 வரைக்கும் வாழ்ந்தாங்க. தமிழ், இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினாங்க. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்லியம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவும் ஆற்றியிருக்காங்க. ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக இவங்க பணியாற்றியிருக்காங்க. அப்போ அனைத்தும் சரிதான். இப்போ நம்ம 2வது லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, 2வது லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாட்டை வந்து நான் 6 பாட்டு இருக்குது, அதனால் படித்தா லேட்டு தான் ஆகும். வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வேணால் ஜம்ப் ஆகுங்க ஒரு 5 நிமிஷம். ஓகேங்களா, நான் ஒரு பாட்டும் படிச்சுட்டு வந்துடுறேன். கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை, கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவில வேணான் அப்படிங்கிறாங்க. அதாவது கலர் நிலத்தில் வந்து கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்துக்கு ஒப்பானவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, ஸோ அந்த கலர் நிலத்தில் புல் வேணால் முளைக்கும், நல்ல நெல் முளைக்காது அப்படிங்கிறாரு. அதே போல் தான் படிக்காத பெண்கள்கிட்ட இருக்கிற பிள்ளைகளும் நல்லா வரமாட்டாங்கங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது. ஸோ கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம், நவிழல் அப்படின்னா சொல்லல் அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுது மலத்தல் ஆன செயலும் ஆண்பெண் அனைவருக்கும் பொதுவே, இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா, வானூர்தி இருக்குல்ல நம்மளோட ஃப்ளைட்டு, ஸோ அதை செலுத்துறதா இருக்கலாம், இல்லை கடலில் அளக்கிறதா இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஆண் பெண் இருவர்களுக்கும் பொதுவானதாக தான் இருக்குது. இன்றைக்கி உலகம் அப்படிங்கிறது ஆண்களோட கட்டுப்பாட்டில் மெலிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால தான் நமக்கு வந்து அதிகாரம் கிடைக்கல அப்படிங்கிறாரு. சொல்லும் பொருளும் வையம்னா உலகம், மாக்கடல்னா பெரிய கடல். ஓகேங்களா, இந்நாளில் பெண்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒருகையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்க்கை யாழும் இயற்றுக, கல்வி இல்லா மின்னாளரை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன் அப்படிங்கிறாங்க. அதாவது பெண்களுக்கென உள்ள வேலைகளை அவர்கள் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்யணும், மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண் அப்படிங்கிறாங்க. பாரதிதாசன் சொல்கிறாரு. ஆனால் கல்வியறிவில்லாத பெண் தன் வாழ்நாளில் என்றும் ஒளிர மாட்டாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. இயற்றுக அப்படின்னா செய்க, மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை, மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள் அப்படிங்கிற பொருள். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கேம் என்று கூறல் சரியில்லை, ஆடவர்கள் நமக்கு அப்பணி ஏற்கும் என்றென்றும் நன்னால் காண்போம், சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றான் சமையல் செய்வார் அப்படிங்கிறாங்க. புரியுங்களா, அதாவது சமைப்பது வீட்டு வேலைகளை வந்து சலிப்பு இல்லாமல் செய்வது போன்றவற்றை பெண்களுக்கே உரியது அப்படிங்கிறது சொல்கிறது வந்து பொருத்தமற்றதுங்கிறாங்க. அதை வந்து நமக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குதுன்னு ஆண்களும் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேணும், நம்மளும் அதை செய்யலாம் வீட்டு வேலை அப்படின்னு ஆண்களும் நினைக்கணும். அந்த நன்னாலை என்னைக்கு காணுவோம் அப்படின்னு கேட்குறாரு. சமைப்பது தாழ்வென எண்ணலாமா, சமைப்பர் உணவை மட்டும் சமைக்கிறது இல்லை, அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உணவினை ஆக்கள் மக்கட்கு உயிராக்கள் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று, தணலினை அடிப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டே அணிந்திருத்த திருட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். ஸோ அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உணவை சமைச்சு தர்றது உயிரை உருவாக்குறது போல். ஓகேங்களா, வாழ்க்கை அப்படிங்கிறது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைகிறது கிடையாது, அன்பால் ஆகிறது. அடுப்பில் நெருப்பை மூட்டி சமைக்கும் காலத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு உங்களுக்கு உணவு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் வாழ்வு, அப்போ தான் வாழ்வு நலம் பெறுங்கிறாங்க. தணல் அப்படின்னா நெருப்பை குறிக்கும், தாழினா சமைக்கும் கலன், அணித்துனா அருகில்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்த பாட்டை பாருங்கள், கடைசி பாட்டு. சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கொணா கடமை என்றும், சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும், தமிழ் திரு நாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமை போதில் நீக்க வேண்டில் பெண்கல்வி வேண்டும் யாண்டும். ஸோ சமைக்கிறது வந்து பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை என அப்படி நல்ல தாய்மார்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லி, அதாவது அது செஞ்சால் தான் நல்ல பெண்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி தேவையில்லாத கருத்துக்களை புகுத்துறாங்க. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பழக்கத்தை வந்து நீக்கணும். ஸோ
ஸோ அதை கண் இமைக்கிற நேரத்தில் நம்ம நீக்கி தொலையணும் அப்படின்னா பெண்களுக்கு கல்வி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதிதாசன். ஓகேங்களா. சொல்லும் பொருளும் இல்லை பாருங்கள். தவிர்க்கோனா அப்படின்னா தவிர்க்க இயலாத, யாண்டும்னா எப்பொழுதும் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்தது பொறுத்துக இலக்கண குறிப்பு. மாக்கடல் அப்படின்னா என்ன? ஸோ மாக்கடல் அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா உரிசொல் தொடரில் வந்துடும். ஓகேங்களா. மா. ஆக்கள்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு தொழில் பெயரில் வந்துடும். ஆக்கள்னால் என்ன? தொழில் பெயரில் வந்துடும். ஆக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் பெயரில் வந்துடும். ஓகேங்களா. பொன்னே போல அப்படின்னா ஓம உருபு. பொன்னே போலேன்னா ஓம உருபில் வந்துடும். ஓம உருபு. மலர்கைனா ஓமை தொகை. மலர்கைனா ஓமை தொகை. ஓகேங்களா. அடுத்தது வில்வாள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வில்வாள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? உம்மை தொகை. உம்மை தொகையில் வந்துடும். தவிர்க்கொணா என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? தவிர்க்கொணா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பு இலக்கணம் காணணும் அப்படின்னா விளைவது அப்படிங்கிறத விளை கூட்டல் இவ் கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கலாம். இதில் விளை அப்படிங்கிறது பகுதியாகவும், இவ் அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலையாகவும், ஆ சாரி, தூ தொழிற்பெயர் பகுதியாக இருக்கும். சமைக்கின்றார் அப்படிங்கிறதுல சமை கூட்டல் இக்கூட்டல் கின்று கூட்டல் ஆர் அப்படின்னு வரும். அதாவது சமைங்கிறது பகுதியாகவும், இக்குங்கிறது சந்தி, கின்று அப்படின்னா நிகழ்கால இடைநிலை, ஆர் அப்படிங்கிறது பலர்வாழ் வினைமுற்று விகுதியாக இருக்கும். ஓகேங்களா. 5வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? குடும்ப விளக்கு அப்படிங்கிற இந்த நூல் குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைத்துள்ளதை உணர்த்துது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் அப்படின்னு சொல்லுது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கு. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் பாடப்பகுதியாக நம்ம பார்த்தோம். அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம். கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் நூல் அல்லாதது எது? நூல் அல்லாதது எது அப்படின்னா கையருகே நிலா அப்படிங்கிற இந்த நூல் தான். கையருகே நிலா அப்படிங்கிற இந்த நூல் தான் அவருடைய நூல் இல்லை. மற்றபடி பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கலம் அவருடைய நூல்கள் தான். பாரதிதாசனின் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? பாரதிதாசனின் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது அப்படின்னா பிசிராந்தையர் அப்படிங்கிற நூலுக்கு. பிசிராந்தையர் அப்படிங்கிற நூலுக்கு. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் தான் பாரதிதாசன் என தம் பெயரை அவர் மாற்றிக்கிட்டார். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போ 2 கூற்றும் சரி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என பாடியவர் யார்? பாரதி பாடியிருக்காங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்? கவிமணி அவர்கள் பாடியிருக்காங்க. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் யார்னா பாவேந்தர் அவர்கள் பாடியிருக்காங்க. பாவேந்தர் அவர்கள் பாடியிருக்காங்க. அடுத்தது 3வது லெசனுக்கு வந்துட்டோம். சிறுபஞ்ச மூலம். காரியாசான் ஆசிரியர். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். ஸோ இதில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அறிவுடையர் தாமே உணர்வார் அப்படிங்கிற தலைப்பில். பூவாது காய்க்கும் மரமுள்ள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அப்படிங்கிறாங்க. உரையாமை செல்லும் உணர்வு. இதோட பொருள் என்னென்னா பூக்காமலே சில மரங்கள் காய்க்கிறது உண்டு. ஓகேங்களா. இது போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவரோட மூத்தரோடு வைத்து எண்ணத்தக்கவரே. சின்ன பையனாக இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பார்த்து அவங்க மூத்தவங்களுக்கு விட ஈக்குவலாக நினைப்பாங்க. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வரும் விதைகளும் இருக்குது. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வாங்க. அடுத்தவங்க சொல்லணும்னு அறிவுகளை ஒரு விஞ்ஞானிக்கு அடுத்தவங்க சொல்லி கற்றுக்கணும், அவருக்கே உணரும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் இந்த பாட்டு. இதில் என்ன வருது அப்படின்னா எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. இது மாதிரி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறதால இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கண்ட பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்னென்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணி.
கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? கீழ்கண்டவற்றுள் சரியான இணை அப்படின்னா மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல், நாருவ அப்படின்னா முளைப்ப அப்படிங்கிறத பொருள் வரும், தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் அப்படிங்கிற பொருளை தரும். அப்போ அனைத்தும் சரியானது. அடுத்ததும் பொறுத்துக. அறிவார் வல்லார் அதோட இலக்கண குறிப்பு என்ன? அறிவார் வல்லார் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர்கள். விதையாமை உரையாமை அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அதனுடைய இலக்கண குறிப்பு. ஓகேங்களா? இப்போ பகுதிபதர் உறுப்பு இலக்கணம். உரையாமை அப்படிங்கிறத உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மையா பிரிக்கலாம். அதில் உரை அப்படிங்கிறது பகுதியாகவும், ஈ அப்படின்னா சந்தி, ஆ அப்படின்னா எதிர்மறை இடைநிலை, மை அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர் விகுதியாக இருக்குது. காய்க்கும் அப்படிங்கிறத காய் கூட்டல் இக் கூட்டல் உம்மா பிரிப்பாங்க. இதில் காய் அப்படிங்கிறது பகுதியாகவும், இக்கு சந்தியாகவும், இன்னொருக்கு எதிர்கால இடைநிலையாகவும், அப்படிங்கிறது பெயரச்ச விகுதியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பகுதிபதர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 5வது வினா. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அதை 14 மேற்கணக்கு என தொகுக்கப்பட்டிருக்கு. அவற்றுள் ஒன்று சிறுபஞ்சம் மூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அவை கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்னு 5 சொல்கிறாங்க. இவ்வேர்களான மருந்து உடலின் நோயை போக்குது. அதுபோல் சிறுபஞ்ச பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துது. இந்த பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மையை எடுத்துக்காட்டுதுங்கிறாங்க. அப்போ இதில் தவறானது எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான், இது சரிதான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயரின் மாணக்கர் தான் காரியாசான், இதுவும் சரிதான். இவரோட இயற்பெயர் சோமன் அப்படிங்கிறாங்க. ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயருங்கிறாங்க. அப்போ இது சரி. இவருடைய இயற்பெயர் காரி அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ சோமன் அப்படிங்கிறது தான் தப்பாக இருக்குது. மாக்காரியாசான் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பித்து கூறுது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தப்பு, அதை மாற்றிக்கோங்க. சோமனுக்கு பதிலாக காரி போட்டுக்கோங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? ஆன்சர் என்ன? வள்ளலார். 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார்? விக்டர் ஹியூகோ அப்படிங்கிறவர். 16வது வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் யார்? மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்த அறிவியலாளர் யார்? கலிலியோ. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சிறுபஞ்சத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். அதுபோல் ஒவ்வொரு பாடலில் 3, 6 கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் 14 கீழ்கணக்கு வரிசையில் அமைஞ்சிருக்குங்கிறாங்க. அப்போ 2 கூற்றும் சரிதான். 2 கூற்றும் சரிதான். இப்போ 4வது வினா பார்க்க போகிறோம். வீட்டிற்கோர் புத்தகசாலை அப்படிங்கிற கதைப்பகுதி. இது நூலகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் சிறந்த நண்பன் அப்படின்னு சொன்னவர் யார்? ஆபிரகாம் லிங்கன். எந்த ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது அப்படின்னா 2009. எந்த ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்குச்சுன்னா 2010. பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள். ஓகேங்களா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தி அப்படிங்கிறாங்க. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன் நம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவைங்கிறாங்க. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும்.
இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய பொன்மொழிகளாக இருக்குது. யாருது? அண்ணாவுடையது. தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார்? தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா. கீழே கொடுத்துருக்க கூற்றுகளில் இது சரியானது. நல்லா பாருங்கள். வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்னும் இந்த பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இவர் தமிழிலும் ஆங்கிலத்தும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கினார் அண்ணா அவர்கள். சிவாஜி கண்ட இந்திராஜ்யம் முதல் இன்பொலி வரை பல படைப்புகளை தந்திருக்காரு நமக்கு. அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாக வந்திருக்கு. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதல்ல பரப்புனவர் இவர் தான். 1940 சென்னையில் பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினவர் தான் அண்ணா. ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை அவர் உருவாக்கினார். இருமொழி சட்டம் கொண்டு வந்தவர் அவர் தான். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றிட்டு போனதும் அவர் தான். தீர்மானத்தை போட்டுவிட்டு போனதும். ஓகேங்களா? அப்போ இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேவா? இயர் மட்டும்தான் தப்பு. 1935 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சரிதான். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எது? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் தான் இங்கே பாதுகாக்கப்பட்டுருக்கு. இங்கு பாதுகாக்கப்படுது. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? உலக அளவில் தமிழ் நூலகம் அதிகம் உள்ளது கன்னிமாரா நூலகத்தில். கன்னிமாரா நூலகம் எங்கு அமைஞ்சிருக்கு? கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழுது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற நூலகம். அப்போ இதுலேயும் எல்லா கூற்றும் சரி. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. உலகில் சாகாவாரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கதே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். கதே அப்படிங்கிறவர். தேசிய நூலக நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? தேசிய நூலக நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்னா ஆகஸ்ட் 9, சீர்காழி ரா அரங்கநாதனுடைய பிறந்த தினம். ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கண பகுதி. ஸோ இந்த இலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் ஒரு 22 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 22 வினாக்கள் இருக்கும். தியரி டைப்பில் கொஞ்சம் கொடுத்துருப்போம். ஏன்னா எல்லாத்தையுமே கொஷினாக கன்வெர்ட் பண்ண முடியல. தியரி டைப்பில் மீதி எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? நல்லா பாருங்கள். இன், கு, உடைய, ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன் போன்றவை இடைச்சொற்கள். இடைச்சொற்கள்னால் இதுதான். ஓகேங்களா? இடைச்சொல் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். உரிச்சொல் அடுத்து பார்ப்போம். பெயர்ச்சொற்கள், வினைச்சொற்கள் ஆகியவற்றை போல தமிழில் மிகுதியாக இல்லை, ஆயினும் இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குது. இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயல்கும் இயல்பை உடையது, தானாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். அப்போ 3 கூற்றும் சரிதான். இப்போ இடைச்சொற்களோட வகைகளை பார்க்குறோம். இடைச்சொற்களோட வகைகளை பிரிச்சிருக்காங்க. அதாவது வேற்றுமை உருவு, பன்மை விகுதிகள், திணைப்பால் விகுதிகள்னு ஒவ்வொன்றா பிரிச்சிருப்பாங்க. அதில் என்னென்ன எழுத்து இருக்குது அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள்னால் ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படிங்கிறது இருக்குது. பன்மை விகுதிகளில் கல், மார் அப்படிங்கிறது இருக்குது. திணைப்பால் விகுதிகளில் ஏன், ஓம், ஆய், ஈர், கல், ஆன், அல், ஆர், ஆர்கள், து, ஆ அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்குது. கால இடைநிலைகளில் கிறு, கின்று வருது. பெயரச்ச வினையச்ச விகுதிகளில் ஆ, உ, ஈ, மல் அப்படிங்கிறது இருக்குது.
எதிர்மறை இடைநிலைகளில் ஆ, அல், இல் இருக்குது. தொழிற்பெயர் விகுதிகளில் தல், அம், மை இருக்குது. வியங்கோள் விகுதிகளில் கா, ஈய இருக்குது. சாரியைகளில் அத்து, அற்று, அம்மு இருக்குது. உவம உறுப்புகளில் போல, மாதிரி அப்படிங்கிற சொற்கள் இருக்குது. இணைப்பிடை சொற்கள் அப்படின்னா அல்லது இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எண்ணினும் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்குது. தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களில் ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்குது. சொல்லுறுப்புகளில் மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை அப்படின்னு இருக்குது. வினா உறுப்புகளில் ஆ, ஓ அப்படிங்கிற எழுத்து இருக்குது. கீழ்கண்டவற்றுள் தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படுத்தப்படும் இடைச்சொற்கள் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க எல்லாமே தான். உம்மு, ஓ, ஏ, தா, மட்டும், ஆவது, கூட, ஆம் அப்படிங்கிற எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு உம்மை வந்து பார்க்க போகிறோம். என்னும் இடைச்சொல் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் என்னும் பொருள்களில் வருங்கிறாங்க. ஓகேவா? மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை அப்படிங்கிறது எவ்வகைனா எதிர்மறை உண்மை. மழை பெஞ்சு போச்சியா, புழுக்கம் குறையலம்பாங்க. பாடகர்களும் போற்றும் பாடகர் அப்படின்னா உயர்வு, சிறப்பு. அதாவது நல்ல சூப்பர் பாடகையா அப்படின்னாலே உயர்வு, சிறப்பு. பாடகர்களே சிறந்த பாடகர்னா உயர்வு, அப்புறம் சிறப்பையும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஓ அப்படிங்கிறது இது எழுத்து. ஓகார இடைச்சொல் ஓழி இசை, வினா, சிறப்பு, எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை ஆகிய 8 பொருள்களில் வரும் என்று நன்னூல் வந்து சொல்லுது. தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருள் அதிகமாக வருது. அதை தவிர ஐயம் உறுதியாக கூற முடியாது. மிகை, இது, அல்லது, அது, இதுவும் இல்லை, அதுவும் இல்லை போன்ற பொருள்களில் வருதுங்கிறாங்க. எது? ஓ அப்படிங்கிறது. கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? பாருங்கள். இன்றைக்கு மழை பெய்யுமோ? ஐயம். பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள், இது அல்லது அதுன்னு வந்துருச்சா? பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள், இதுவும் இல்லை, அதுவும் இல்லைங்கிறது. அப்போ அனைத்தும் சரியானது. அடுத்து ஏ அப்படிங்கிற வார்த்தை. ஏகார இடைச்சொல் பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசை, நிறை ஆகிய 6 பொருள்களில் வரும் அப்படின்னு நன்னூல் சொல்லுது. தற்காலத்தில் ஏகார தேற்ற பொருளில் அழுத்தம் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், நடந்தே வந்தேன், அழுத்தம் இருக்கா? ஸோ அது மட்டும்தான் இருக்குங்கிறாங்க ஏகாரத்தில். தான் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா தான் என்னும் இடைச்சொல்லும் அழுத்த பொருள் தான் வருது. சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துது. ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வருதுங்கிறாங்க. நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள் அப்படிங்கிறது ஒன்று. நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள் அப்படிங்கிறது மற்றொன்று. நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாளுங்கிறதும் ஒன்று. நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள். புரியுதுங்களா அந்த டிஃப்ரென்ஸு? ஸோ அது வந்து சொல்கிறாங்க அழுத்தம் தரும். இது வேறுபாட்டை உணருங்கள். நிர்மலா தான் பாடினாள் இடைச்சொல். நிர்மலா தானும் பாடினாள். தச்சுட்டு படற்கை ஒருமை பெயர் இடப்பெயருங்கிறாங்க. பெயர் சொல்ல வந்துடும். அடுத்து மட்டும் அப்படிங்கிறது. இச்சொல் வரையறை பொருள் தருகிறது. முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருள்களில் வருது. முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிற பொருள்களில் வருதுங்கிறாங்க. படிப்பு மட்டும் இருந்தால் போதும். இது வந்து வரையறை, ஏன்னா ஒரு வரையறைக்குள்ளே இருக்குது. இது பல பொருள்களில் வரும் இடைச்சொல் அப்படிங்கிறாங்க. 5 பேராவது வாருங்கள். எது? ஆவது அப்படிங்கிற வார்த்தை. ஓகேங்களா? அங்கே ஆவது நோட் பண்ணிக்கோங்க. ஆவது அப்படிங்கிற வார்த்தை இது பல பொருள்களில் வர்ற ஒரு இடைச்சொல். 5 பேராவது வாருங்கள் இது குறைந்த அளவு. அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும், இது அல்லது அதில் வந்துடும். முதலாவது இரண்டாவதுன்னா வரிசைப்படுத்துதலில் போயிடுது. அப்புறம் கூடங்கிற சொல்ல பாருங்கள். என்னிடம் ஒரு காசு கூட இல்லை, இது குறைந்தபட்சத்தில் குறிக்குதா? தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, இது முற்றுப்பொருளை குறிக்குது. அவனுக்கு வரைய கூட தெரியுங்கிறது எச்சம் தழுவிய கூற்ற குறிக்குது. அப்படிங்கிற வார்த்தை வினா பொருளில் வரும் இடைச்சொல்லாகும். அப்படிங்கிறது என்னும் இடைச்சொல் சொற்றொடரில் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகும் அப்படிங்கிறாங்க. புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா? புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான். புரியுதுங்களா? ரெண்டுமே அப்படிங்கிறதுல வந்துடும். ஆம் அப்படிங்கிறதுல சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு தான் ஆம் வந்து பயன்படுத்துவோம். உள்ளே வரலாம், ஆம் வருதா இசைவு. இனியன் தலைநகர் போகிறானாம்,
தகவல் செய்தி ஆகிடுது. பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம், வதந்தி பொய்மொழியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 6வது வினா. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? அன்று என்பது ஒருமை, அல்ல என்பது பன்மை. இது பழமன்று அப்படின்னா ஒருமை, இவை பழங்கள் அல்ல அப்படின்னா பன்மை. ஓகேவா? அப்போ அனைத்தும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்குங்கிறாங்க. எத்தனை நூல்கள் வேண்டும், எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது. புரியுதுங்களா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. அப்போ அனைத்தும் சரிதான். இதுலேயும் உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்தும். உரிச்சொல் இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருளுடையவை, ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவதில்லை. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலால் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கடிமலர், கடிநகர், கடி விடுதும், கடி நுனிங்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடிமலர்னா மனமிக்க மலர், கடிநகர்னா காவல் மிக்க நகர், கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம், கடி நுனினா கூர்மையான நுனி. ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதுங்கிற மாதிரி. ஓகேங்களா? உரு, தவ, நனி என்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருளில் வருது. பல சொல் ஒரே பொருளை தரும். உருபசி, தவச்சிறிது, நனி நன்று அப்படிங்கிறது எல்லாமே அந்த கேட்டகரி தான். உரிச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்தும். மேலும் அவை ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியதாய் வருவதும் உண்டு, பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு அப்படிங்கிறாங்க. மழ, குழ என்பவற்றிலிருந்து உருவானவை தான் மடலை. குழந்தை போன்ற சொற்கள் உவப்பு உவகையில் வந்துடும். பசப்பு அப்படின்னா நிறம் மங்குதல், பயப்பு அப்படின்னா பயன் போன்றவை அப்படியே பயன்படுது. செழுமை என்பது செழிப்பு, செழித்த, செழிக்கும் என பெயராகவும் வினையாகவும் பயன்படுத்தப்படுது. விழும் என்பது விழுமம் என்பது விழுப்பம், விழுமுதல், விழுமிய என பெயராகவும் வினையாகவும் பயன்படுது. பிற உரிச்சொற்களும் அவ்வாறே தற்காலத்தில் பயன்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வினாக்களுக்குள்ளே போயிடலாம். பெரும்பொழுது அப்படின்னா மா வரும், மா பெரும்பொழுது. கடிவிடுதும், வாழ்நுதல், சால சிறந்தது, கடிமனை அப்படின்னு குறிக்கும். அடுத்தது பொருத்தமான விடையை தேர்வு செய்க. பாருங்கள், சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்குன்னா தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி ஒரு காப்பிய இலக்கியம். குறுந்தொகை ஒரு சங்க இலக்கியம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியானது. மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிய. கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம், அருங்காட்சியகம்லாம் ஒன்று வந்துடுது. கடு, கடி, ஊர், கூர், கழிங்கிறது ஒன்று இருக்குது. இதில் மாறுபட்ட குழு அப்படின்னா இன், கூட, கிர், அம்பு அப்படிங்கிறது தான் மாறுபட்டது. கீழ்காண்பவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் மகடு முன்னிலையில் அமைஞ்சிருக்கு. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணுமா? என்னென்ன நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உணர்ச்சி தொடர், மற்றதெல்லாம் உணர்ச்சி தொடரில் வராது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி சரி. அடுத்து 12. சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம்ங்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாமே சரிதான். பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிகோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் என்ன? இது உங்களுக்கான வினா, உங்களுக்கான ஒரே ஒரு வினா தான். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ யார் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது 14வது வினா. இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்க அப்படிங்கிறாங்க. பெருமழை பெய்தது, வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. பெருமழை பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. புரியுதுங்களா? இடைச்சொற்களை கொண்டு நம்ம தொடரை இணைக்கிறோம். அலுவலர் வந்தார், அனைவரும் பதற்றமடைந்தனர். அலுவலர் வந்ததும் அனைவரும் பதற்றமடைந்தனர். சுடர்கொடி பாடினால் மாலன் பாடினான்.
சுடர்கொடி பாடியதால் மாலனும் கூட சேர்ந்து பாடுறான். இதுதான் இடைச்சொற்களை சேர்க்குறோம். பழனிமலை பெரியது, இமயமலை மிகப்பெரியது. பழனிமலை பெரியது, இமயமலையோ மிகப்பெரியது. கவலையற்ற எதிர்காலத்திற்கு கல்வியை நிகழ்காலம்ங்கிறாங்க. அதாவது கவலையற்ற எதிர்காலத்திற்கு கல்வியை நிகழ்காலம். இதுதான் இடைச்சொல். ஓகேங்களா? அகராதி காண்க. ஒட்பம் அப்படிங்கிறதுக்கு அறிவு, அழகு, நன்மை, மேன்மைங்கிற பொருள்கள்லாம் இருக்குது. கான் அப்படின்னா காடு, மனம், வாய்க்கால், இசை, மனம், பூ, வீட்டறை, நெசவு அப்படிங்கிற பொருளை குறிக்கும். நசைனா ஆசை, குற்றம், எள்ளல், ஈரம், அன்பு, ஒழுக்கம், பரிகாசம், விருப்பத்தை குறிக்கும். பொருணர்னா படைவீரன், தலைவன், அரசர், நாடகர், புகழ்வோரை குறிக்கும். அடுத்து காமராசரின் கவிதை நூல் எது? நான் காமராசரின் கவிதை நூல் எது அப்படின்னா கருப்பு மலர்கள். திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது? திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் தண்ணீர் தண்ணீர். நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்கேவின் குறுநாவல் எது? கிழவனும் கடலும். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் எது? ஒரு கிராமத்து நதி. எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் எது? எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் சாக்ரட்டின் சிவப்பு நூலகம். அடுத்தது பொறுத்துக. சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னா உங்களுக்கு சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு வரும். தன்னால்வர்கள் அப்படின்னா வாலண்டியர். கலர் நிலம் அப்படின்னா சாலின் சாயில். சொற்றொடர்னா சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்தது பொறுத்துக. ஓய்ந்திருக்கலாகாது அப்படின்னா அது ஒரு கல்வி சிறுகதையில் வந்துடும். அதை தொகுத்தவர் தான் அரசி ஆதி வள்ளியப்பன் அப்படிங்கிறவர். அரசி ஆதி வள்ளியப்பன். முதல் ஆசிரியர் அப்படிங்கிற நூலை சிங்கிஸ் ஐட் மாத்தவ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. கல்வியில் நாடகம் அப்படிங்கிறத பிரளயன் அவர்கள் எழுதியிருக்காங்க. மலாலா அப்படிங்கிறத எழுதின நூல் கரும்பலகை யுத்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இதுக்கும் கரெக்டானது. ஸோ இதோட இயல் 5 முடியுது. நாளைக்கு இயல் 6 பார்க்கலாம். அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டையும் எதிர்பார்க்குறோம். நீங்களும் சப்போர்ட் கொடுக்க நம்ம அடுத்தடுத்தா ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டே இருப்போம் மக்களே. நாளைக்கு வேறொரு வீடியோ பதில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.